இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th அக்கௌண்டன்சியில் இருக்கக்கூடிய யூனிட் 4 தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த யூனிட் 4 அப்படிங்கிறது நமக்கு என்ன சாப்டர்னா குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். இந்த சாப்டர்லேருந்து உறுதியாக உங்களுக்கு 10 மார்க்குக்கு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ் பாஸ் ஆகணும்னு நினைக்கிற மாணவர்கள் கூட இந்த 4th சாப்டர் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 மதிப்பெண் உங்களுக்கு உறுதி. ப்ரைவேட் கேண்டிடேட் இருக்கீங்க, டுட்டோரியலை படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த 4th சாப்டர் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஈஸியாக இருக்கும். சம்ஸுமே நமக்கு கம்மி தான். அந்த 11 சம்ஸ் இருக்குது. இல்லஸ்ட்ரேஷனில் ஒரு 11 சம் இருக்குது, எக்ஸைஸில் ஒரு 11 சம் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ், அதாவது நற்பெயர் கணக்கிடுதல் அப்படின்னு நீங்கள் தமிழில் இதுக்கு மீனிங் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னா வேரியஸ் மெத்தட் ஆஃப் குட்வில் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் நமக்கு 2 மெத்தடு ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். புரியுதுங்களா? ஸோ சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடுக்கு குட்வில் கால்குலேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும், அந்த சம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் சேம் திங். அதுக்கு குட்வில் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. ஓகே, அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் 2 இருக்குது, சிம்பிள் ஆவரேஜ் தென் வெயிட்டட் ஆவரேஜ். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது சூப்பர் ப்ராஃபிட். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த சூப்பர் ப்ராஃபிட்டில் நீங்கள் பார்க்கக்கூடியது 3 விதமான மெத்தட் நமக்கு உள்ளே வருது. த ஃபர்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆனுட்டி மெத்தட். தென் தேர்ட் ஒன் வந்துட்டு கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். எப்படி வந்துட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் 2 மெத்தட் இருக்கோ சூப்பர் ப்ராஃபிட்டில் 3 இருக்குது. சரிங்களா? இந்த சூப்பர் ப்ராஃபிட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபார்முலாஸ் கொடுப்போம். நல்லா கவனிங்க, 4 விதமான ஃபார்முலாஸ் வரும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம், ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச உடனே நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம், நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச உடனே சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம், சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச உடனே குட்வில் கண்டுபிடிப்போம். அப்போ 4 ஃபார்முலாஸ் உங்களுக்கு இதில் உள்ளே வரதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு எதில் கேட்பாங்கன்னா 5 மார்க்ஸில் உறுதியாக கேட்பாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அதை விட சிம்பிளாக போகணுன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கேட்டுருவாங்க. அப்போ அது கேட்டால் அதை விட ஈஸி ஆயிடும். அப்போது இந்த சாப்டர்லேயே கொஞ்சம் பெருசாக ட்விஸ்டடாக இருக்கிறது இந்த 4 ஃபார்முலாஸ் நீங்கள் போடக்கூடிய ஆப்ஷன் தான். சார் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, இது 4மே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணுன்னா, இப்போ சூப்பர் ப்ராஃபிட்டுடைய ஃபார்முலா நமக்கு என்னென்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். அப்போ கொஷினில் ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருந்தா நோ ப்ராப்ளம். அதுவே கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நார்மல் ப்ராஃபிட் கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, கொடுக்கலாட்டி நம்ம அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2யும் கண்டுபிடிச்சிட்டு அது 2யும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். சூப்பர் ப்ராஃபிட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேல்யூ ஆஃப் ஆனுட்டிஸை பேஸ் பண்ணி குட்வில் கண்டுபிடிக்கிறோம். இது என்ன மெத்தடு, ஆனுட்டி மெத்தடில். அதே வந்து பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் கூட மல்டிப்ளை பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு மெத்தடுக்கும் அந்த குட்வில் மட்டும் மாறும். பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸை மல்டிப்ளை பண்ணணும். ஆனுட்டி மெத்தடில் த வேல்யூ ஆஃப் ஆனுட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த கேபிட்டலைசேஷன் மெத்தடில் வந்துட்டு குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. சூப்பர் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100 இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 3 மெத்தடுக்குமே சூப்பர் ப்ராஃபிட் வரையும் சேம் கான்செப்ட் தான், சேம் ப்ரொசீஜர் தான். இந்த குட்வில் கண்டுபிடிக்கிற மெத்தட் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். தென் ஃபைனல் மெத்தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஸோ இந்த இதில் தான் நிறைய பேர் குழப்பிக்குவீங்க. இது வந்து கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். இது வந்துட்டு ஜஸ்ட் வெறும் கேபிட்டலைசேஷன் மெத்தட்.
ஸோ சூப்பர் ப்ராஃபிட்னு இருந்தாலே நீங்கள் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். கேபிட்டலைசேஷன் மெத்தடுன்னு சொல்லி காமனாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த குட்வில் ஃபார்முலாவும் கேபிட்டலைசேஷன் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். ஸோ டோட்டலாக நமக்கு ஒரு 11 சம் இருக்குது. இந்த 11 சம் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸை நீங்கள் பார்த்துட்டு எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு 11 சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வெறும் ஆவரேஜ் ப்ராஃபிட் மட்டும் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி லாஸ் கொடுத்து கண்டுபிடிக்கிறதுலாம் உங்களுக்கு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் கேட்கலாம். ஈவன் 5 மார்க்கில் கேட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. சரிங்களா? பட் கொஞ்சம் பெருசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, இந்த 11 சம்ஸ் 11 + 11 சம்ஸ் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10 மார்க்குக்கு மேலே வாங்கிடலாம். கேள்விகளும் 10 மார்க்கு மேலே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்கை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. புக்கிங் சைடில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் மேபி நீங்கள் ஏதாவது அந்த டூ யூ நோ அந்த கான்செப்ட்ஸை பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. சரிங்களா? என் தியரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் தியரிக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வேறு உங்களுக்கு அக்கௌண்டன்சி ரிலேட்டடாக எது வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.